மாணவ நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய செய்யுள் பகுதியில் சிற்றிலக்கியங்கள் என்கிற பகுதியில் தஞ்சை வாணன் கோவையிலிருந்து ஒரு பாடல் பாடமாக இருக்கு. இந்த தஞ்சை வாணன் கோவையை எழுதிய புலவர் பொய்யாமொழி புலவர். இந்த தஞ்சை வாணன் கோவையில் நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், மண் அலையாமல் வளர்க்கின்ற வாணன் தென்மறை வெற்பில். மண் அலையாமல், இந்த பூமியை அலைவுறாமல் பாதுகாக்கக்கூடிய வாணன் இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த வெற்பு மலைப்பகுதியில் அண்ணலை ஆயிலை பாகன் என்று அஞ்சினம். வந்து தோன்றிய தலைவனை, தலைவி சொல்லுவதாக இந்த பாட்டு வருது. வந்து தோன்றிய தலைவனை நாங்கள் ஆயிழை பாகன், ஆயிழை அப்படின்னா ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த அணிகளை அணிந்த பெண். ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த அணிகளை அணிந்த பெண் ஒரு பாகமாக கொண்டவன் அப்படின்னா பார்வதி தேவியை ஒரு பகுதியாக கொண்ட சிவனாக நாங்கள் கண்டு அஞ்சினோம். ஐயோ, சிவன் வந்து தோன்றிவிட்டாரோ என்று நாங்கள் அஞ்சினோம். ஏன்னா அஞ்சனம் தோய் கண்ணலை நீரிட பாகமும் மேல் வந்த கைக்களிற்றின் புன்னலை நீர்வல பாகமும் தோய பொருத அன்றே. அதாவது தலைவன் வந்து தலைவியை யானையிடமிருந்து காப்பாற்றுகிறான். அப்போது தலைவியை தன்னுடைய இடது கரத்தால் அணைத்து பிடித்திருக்கிறான். அப்போ தலைவி கண்களிலே அணிந்த அந்த கண்மை, அஞ்சனம் அப்படிங்கிறது கண்மை. அந்த அஞ்சனம் கண் அலை நீரிட, பயத்துல தலைவியினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் விழ அந்த மையானது கரைந்து தனது இடது பக்கமாக அணைத்து பிடிச்சிருக்கிறானே. அப்ப அணைத்து பிடித்திருக்கிற போது தலைவியினுடைய கண்மை கரைந்து தலைவனுடைய இடது பக்கம் கருப்பாக நனைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் தலைவன் வலது கையில் வைத்திருக்கக்கூடிய ஈட்டியை வைத்து யானையினுடைய முகப்படாத்தின் மீது குத்துகிறான். தாக்க வந்த களிற்றின் மீது குத்துகிறான். மேல் வந்த கை களிற்றின் புன்னலை வந்து மோத வந்த களிற்றின் மீது குத்தியதனால், வேலை கொண்டு குத்தியதனால் அந்த யானையின் முகத்திலிருந்து பீரிட்டு தெரித்த இரத்தம் தலைவனுடைய வலது பக்கத்தை நனைத்தது. அப்போ இடது பக்கம் கருப்பாகவும் வலது பக்கம் சிவப்பாகவும் இருந்த காரணத்தினால் நாங்கள் இந்த தலைவனை ஆயிழை பாகன் என்று அஞ்சினோம். நாங்கள் சிவபெருமான் என்று கருதினோம். ஏனென்றால் சிவபெருமான் இடது பாகத்தில் உமையம்மைக்கு இடம் தந்தவன். அப்போ உமையம்மை கருப்பு, சிவபெருமான் சிவப்பு. உமையம்மை மாயனுடைய தங்கை, பார்வதி தேவி திருமாலுடைய தங்கை. திருமாலும் கருப்பு, அவருடைய தங்கையும் கருப்பு. சிவபெருமான் சிவந்த நிறமுடையவன், சிவந்த நிறமுடையவன் சிவபெருமான். அப்போ இடது பக்கம் கருப்பாகவும் வலது பக்கம் சிவப்பாகவும் இருந்தது தலைவனுக்கு. எப்படி தலைவியை அணைத்து கொண்டான், பாதுகாத்து கொண்டான். தலைவியினுடைய கண்களிலே இருந்து அந்த மை கரைந்து விழுந்ததனால் அது வடிந்து தலைவனுடைய இடது பக்கம் கருப்பாக இருந்தது. யானையின் முகப்படாத்தின் மீது வேலை கொண்டு குத்தியதனால் அந்த செந்நீரானது, இரத்தமானது பீரிட்டு பாய்ந்ததால் தலைவனுடைய வலது பக்கம் சிவப்பாக இருந்தது. இந்த தோற்றத்தை பார்த்தவுடன் நாங்கள் தலைவனை சிவபெருமான் என்று கருதி அஞ்சினோம் என்று தலைவியும் தோழியும் சொல்லி பேசிக்கொள்வதாக இந்த பாடல் அமைகிறது.